தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings and Flick. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்புல இருந்துட்டு ஒரு சாங் நம்ம ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணிட்டோம். இப்போதான் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றோம், மறக்காம அதையும் போய் பாருங்க. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சவுத் குயின் நம்ம எல்லாருக்குமே தெரியும் த்ரிஷா. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன கிளிம்ஸ் வந்து அவங்கள லேபிள் பண்ணி இப்படி வருதா? நான் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு மூவிலயும் குயின் ஆஃப் சவுத் குயின் அப்படிதான் சொல்லுவாங்க. பட் நீ சொன்னதுக்கு அப்புறம் டைட்டில் கார்டுல எல்லாம் அப்படி போட்டிருக்காங்களான்றது எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நயன்தாராக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு எல்லா படத்துலயும் வரும்னு நினைக்கிறேன். பட் த்ரிஷாக்கு ஏன் வரல இல்ல வந்துச்சு நாங்க சரியா பாக்கலையான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இல்ல அப்படியேதான் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இப்பதான் நான் பாக்குறேன் இந்த டைட்டில் இதுல வந்து சவுத் குயின் த்ரிஷா அப்படின்னு போட்டுருந்துச்சு. அப்பதான் மனோஜ் நாங்க ரெண்டு பேரும் இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சவுத் குயின் தான் வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷாவை சொல்லுவாங்க. பட் டைட்டில் கார்டுல அப்படி போட்டிருக்காங்களான்னு எனக்கு சத்தியமா ஞாபகமே இல்லை. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் பாக்கலையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி இப்ப என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் நான் முன்னாடியே இந்த கருப்பு கூடவான்ற சாங் ரியாக்ட் பண்றப்ப சொல்லியிருந்தோம் நம்ம வந்து ட்ரெய்லருக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்கோன்னு. ஸோ 1 by 1 இப்போ ஹீரோயின் ஒரு கிளிம்ஸ், அடுத்தடுத்த ஒரு கிளிம்ஸா வந்து த்ரிஷா வந்து பெருசா எந்த இதுலயுமே காமிக்கவே இல்லை. ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு நம்ம த்ரிஷா இருக்காங்கன்னே தெரியாது. ஏன்னா அந்த இதுல டேக் பண்ணுவாங்க பாத்தீங்களா மூவிஸ்ல இருக்காங்க. அப்பதான் த்ரிஷா கிருஷ்ணன் வரப்போ த்ரிஷா இருக்காங்க. எனக்கு நான் அதெல்லாம் கூட பாக்கல. நான் வந்து ஆடியோ லான்ச்ல பாக்குறப்போ இந்த படத்தோட ஹீரோயின் வந்து த்ரிஷா அப்படின்னு சொல்லப்போ ஆனா ஆமா இல்ல இந்த படத்தோட ஹீரோயின் த்ரிஷா இல்ல அப்படின்னா த்ரிஷா ஆக்சுவலா அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரலன்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஆர்ஜே பாலாஜின்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் வந்து த்ரிஷா தான் இந்த படத்துல ஹீரோயின் இல்ல மறந்தே போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி வீடியோ அவங்களுக்காக ஒரு கிளிம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம சேனல்ல நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க மறக்காம அந்த நோட்டிபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. அந்த நோட்டிபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. ஏன்னா யூஸ்வலா அது உன்னோட டைலாக் இப்ப நான் பேசிட்டு இருந்தேன், அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஸோ அந்த நோட்டிபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்ப நாங்க போற வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கரெக்டா சொல்லிட்டு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்வாகா இருக்கு. வாட்ஸ் யுவர் பிரேயர் பிரீத்தி? லாயரா? Then she brings the thunder down, hands like mercy, heart like steel. She holds the broken to the ash, she squares her face. நான் வரேன்ற மாதிரி. ஓகே, இது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்டான காம்பினேஷனா இருக்கு. ஆர்ஜே பாலாஜியும் அட்வொகேட்டா இருக்காரு, இவங்களும் அட்வொகேட்டா இருக்காங்க. நம்ம சூர்யாவும் அட்வொகேட்ன்றா அவரு அந்த ஒரு ஏதோ கிளிம்ஸ்ல சூர்யா அட்வொகேட் இருக்கிற மாதிரி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஏன்னா கருப்பு லாயரா கூட இருக்கலாம்னு சொல்லி நம்ம பேசிட்டு. சோ அவருமே ஒரு லாயரா தான் இருக்காங்க, இவங்களும் ஒரு லாயரா இருக்காங்க. தெரியல என்ன மாதிரி ஒரு கதை அப்படிங்கிறது தெரியல. வில்லேஜ் சப்ஜெக்டா இருக்கு, ஃபுல்லா சாமி ஸ்பிரிச்சுவல் இதுவா கொண்டு வராங்க. சீரியஸ்லி கன்ஃபியூசிங் இல்ல? கண்டிப்பா. அதுதான் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா என்னன்னே ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. கிராமத்துல நடக்கிற விஷயங்கள் மாதிரி தான் தெரியுது. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னன்னு யோசிக்க கூட முடியாத கிராமத்துல நடக்கிற மாதிரி விஷயங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா சூர்யா வந்து காட் மோடு சாங், அப்புறம் இந்த ராத்திராசன் அதுல எல்லாம் அந்த கெட்டப்ப பாக்குறப்போ ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் தெரியுது. பட் நம்ம ஆர்ஜே பாலாஜி பாக்குறப்போ இல்ல நம்ம த்ரிஷா அவங்கள பாக்குறப்போ அவங்க வந்து ஒரு சிட்டில இருக்கிற மாதிரி அட்வொகேட் அப்படி காட்டும்போது பெருசா எனக்கு சிட்டில இருக்க மாதிரி ஒன்னும் ஃபீல் ஆகலையே. சரி ஓகே. ஆர்ஜே பாலாஜி அந்த சாங் சும்மா தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல வராதாம அந்த சாங் படத்துல வராதுன்னு சொல்றாங்க. பட் ஆனாலும் தெரியல. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளிம்ஸை பத்தி பேசலாம். இந்த கிளிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷாவை ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாவே இருந்தாங்க. கண்டிப்பா. சோ அதுல எந்த டவுட்மே இல்ல. அண்ட் என்ன கேரக்டர் அப்படின்றதும் ரிவீல் பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வரேன் அப்படின்றது எனக்கு எங்கேயோ ஒரு ரெசம்பிளன்ஸ் வந்துச்சு. நான் ஏன்லாம் அதுல எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லி தேவையில்லாம எதுவும் கான்ட்ரவர்சி ஆக வேணாம். பட் எனக்கு அது அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணும்போது எனக்கு லைட்டா சரி ஓகே எனக்கு புரியல. சரி உனக்கு புரியல, எனக்கு புரிஞ்சிருச்சு, நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதை நான் சொல்லல. அண்ட் ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பார்க்கறதுக்கு ஓகே நல்லாதான் இருந்துச்சு. எஸ், எனக்கு வந்து சூர்யா அண்ட் த்ரிஷா அவங்களோட இந்த 6 படத்துல ஒரு பார்க்காத சாங் வரும்ல, அந்த சாங்கோட விஷுவல்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இவங்க 2 பேர்த்தோட அந்த ஃபீலிங்ஸ் இது பண்றதெல்லாம்
ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இப்பதான் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆமா நடிக்கிறாங்க. எவ்வளவோ இயர்ஸ் சொன்னார் ஆர்ஜே பாலாஜி, எனக்கு டக்குன்னு ஞாபகத்துல இல்ல. எவ்வளவோ இயர்ஸ் கழிச்சு 13 இயர்ஸ் நினைக்கிறேன். I don't know. 13 இயர்ஸ் ஓகே ஏதோ 13 years எல்லாம் இருக்காது, அது மேலேயே இருக்கும். ஏதோ 3 லாஸ்ட் வந்துச்சு, அது 13 23 தெரியல, மேபி 23 நினைக்கிறப்போ. சோ 23 இயர்ஸ் அதுக்கப்புறம் ஏதோ படம் நடிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. மேபி we have to check it. சோ 6 தான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். அப்படியா? ஓகே ஓகே. ஸோ இந்த படத்துல அவங்க எந்த மாதிரி கேரக்டர் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரியல, படம் வந்து பார்க்கலாம். ஸோ நல்லா இருந்துச்சு போட்டோ May 15th வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ். ஸோ ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி? ஆமா எனக்கு May 10th அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஏன் இதுல எலெக்ஷன் அதையும் முடிச்சு போடுறேன்னு தெரியல. இல்ல எலெக்ஷனுக்காக இது பண்ணல, அந்த எலெக்ஷன் சமயத்துல ரிலீஸ் பண்ண பெரிய ஒரு ரீச் இருக்கு, அதுல எல்லாருமே அதுல ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. சோ அவங்களுக்கு அதுக்காக நான் சொன்னேன், எதையுமே முடிச்சலாம் போடல. அப்புறம் எதுக்கு நீ வேற? எனக்கு May 1st May 2nd இந்த ட்ரெய்லர்லாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மே எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆஃப்டர் எலெக்ஷன் மேபி 7, 8, 9, 10 அந்த டைம் பீரியட் எலெக்ஷன் ரிசல்ட் கரெக்ட்டா ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் அதான். ஸோ அதுக்கப்புறம் தான் அது பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா May 15th படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணா அந்த கியூரியாசிட்டி பில்ட் ஆகும், அது என்ன படம்னு பார்க்கணும், அதுதான் கிளிக் ஆகும். முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டு இந்த 2 வாரம் எப்படி ஓட்டுறது, அவங்க என்ன அப்டேட் கொடுப்பாங்க, ஸோ அதனால பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ ஒரு அப்டேட்டா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும், vlogs இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ரீசெண்டா நாங்க ரியாக்ட் பண்ண எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதையும் நீங்க செக் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ so much for the love and support. Thank you. Bye bye.